குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனல். அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஹாய் நண்பர்களே, டுடே குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாமா? ஒரு சிங்கமும் புத்திசாலித்தனமான கழுதையின் கதை பார்ப்போமா நண்பர்களே? ஒரு ஆற்றில் மறுபக்கம் ஒரு சிங்கம் நின்று கொண்டிருந்தன. கரையோட மறுபக்கம் ஒரு கழுதை நின்று கொண்டிருந்தன. சிங்கம் எப்படியாவது மதிய உணவுக்கு அந்த கழுதையை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தன. அப்பொழுது கழுதையிடம் பேச்சு கொடுக்க தொடங்கியது சிங்கம். கழுதையரை, கரையில் அந்த பக்கம் குதிரை இருக்கிறதா? நான் அவர்கள் பாடுவதை கேட்க வேண்டும் என்று கூறியது. ஆனால் கழுதைக்கு சந்தேகமே வரவில்லை. அதனால், சிங்கராஜாவே, உங்களுக்காக நான் பாடுகிறேன் என்று கூறியது கழுதை. கழுதை கண்ணை மூடி பாடுவதன் பேரில் நன்றாக கத்தத் தொடங்கியது கழுதை. அந்த சிங்கம் தாவி கழுதையை பிடிக்கச் சென்றன. கழுதையோ அதி புத்திசாலி. சிங்கராஜாவே, இன்னைக்கு உங்களுக்கு மதிய உணவுக்கு நான் தயார். ஆனால் சக்தி வாய்ந்த மிருகங்களை எல்லாம் எப்போவுமே உணவுக்கு முன்னாடி கடவுளை வணங்குவதுதான் முறை, அப்படி என கூறியது கழுதை. எப்போவுமே சிங்கம் தன்னைத்தானே அதிக சக்தி வாய்ந்த மிருகமாக கருதியிருந்தனால் கண்ணே மூடி கடவுளை வணங்கி கொண்டிருந்தன. அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததும் கழுதை அங்கிருந்து தப்பி ஓடியன. குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கா? இந்த கதையின் அர்த்தம், அறிவு கூர்மையாக இருந்தால் உயிரையே காக்கும்.